அனைவருக்கும் வணக்கம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட தளபதி விஜய் அண்ணன் அவர்களுடைய அந்த சிபிஐ கேஸ் சம்பந்தமாக ஏற்கனவே 2 முறைக்கு மேலே அழைத்து அவர்களை விசாரித்திருக்கிறார்கள். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்றாலும் மீண்டும் இன்னைக்கு சிபிஐ என்ற பெயரில் அழைச்சிருக்காங்க. ஆக்சுவலி அவர் விட்னஸ் தான், எஃப்ஐஆர் ஆக்டில் கிடையாது அவர். ஸோ வீட்டில் அவரை விசாரிச்சிருக்கலாம். அப்படி கட்சி பலு மற்ற காரியங்கள்லாம் இருக்கிறது. அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. ஏற்கனவே அவர் ஒரு எஃப்ஐஆர் ஆக்டில் இல்லாத ஒரு நபரை, சாட்சி விட்னஸில் இருக்கிறவரை இவ்வளோ முறை கூப்பிட்டு அவங்கள விசாரித்து அலக்கழிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், சிபிஐ மேலே காரணம் காட்டி இந்த பாரதிய ஜனதா நடுவண் அரசு இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கிறது. அவர் ஏதாவது விதத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு கூட்டணி பேரத்துக்குள்ளே கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இது ஜனநாயக நாடு. பிஜேபிக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், மோடிஜி அவர்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, இது ஜனநாயக நாடு. நீங்கள் சர்வதிகாரத்தை ஹிட்லர் போல, முசோலின் போல உங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவரை எப்படியாவது ஒடிக்கலான்னு பார்க்காதீங்க. இந்த தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் அவரை பின்பற்றுகிற, அவரை நேசிக்கிற கோடான கோடி தொண்டர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. நீங்கள் இதே போல் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடும். கலவரம் ஆங்காங்கே வெடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஏராளமாக. ஒரு மனிதனை எவ்வளோ சோதிக்கலாமோ அவ்வளோதான் சோதிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் அவர் ஒரு தனிநபர் என்று சோதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாகவே இந்த நாடு தாங்காது. அப்படி செய்து இதோட அவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, விடுவீங்க. அந்த கரூர் பிரச்சனையில் இருக்கிற 41 பேருடைய உயிருடைய அந்த மரித்தவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்கிறீங்க. இது எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது என்பது உங்களுக்கு தெரியலையா? நாட்டு மக்கள் எல்லாம் கண்ண மூடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டிங்களா? ஊடகவியலாளர்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். ஐயா, நீங்கள்லாம் கண்ணை மூடிட்டு இருக்காதீங்க. இதுக்கு ஓங்கி குரல் கொடுங்க. எங்கேயோ பற்றிக்கிட்டு எறிகிற தீ நாளைக்கு நம்மையும் பற்றிக்கிட்டு எரியும். அப்போ நீங்கள் அதை அணைக்க முடியாது. எனவே ஜனநாயகம் மரித்து போய்விடக்கூடாது, மனிதம் மரித்து போய்விடக்கூடாது. ஜனநாயகத்தையும் மனிதத்தையும் காக்க வேண்டிய நடுநிலையாளர்களாகிய சட்ட வல்லுநர்கள், ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள், தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்குறேன். உங்கள் குரல்களை யாரோ நெரிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உண்மையாக நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்கள் இவங்கெல்லாம் நீங்கள் ஓங்கி குரல் கொடுங்க. நிச்சயமாக தளபதி அண்ணாவுக்கு நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, அவங்க கொடுக்குற அழுத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அடிப்பணியாதீங்க. நீங்கள் நேராக நிமிர்ந்து நில்லுங்க. நீங்கள் தீர்மானித்த பாதையில் நீங்கள் செல்லுங்கள். கோடான கோடி தொண்டர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உழைத்து உங்களை வெற்றியின் பாதையில் கொண்டு வருவதற்கு அவர்கள் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரன் தசரதன். நன்றி, வணக்கம்.